ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமை என்ன மங்கள்வார். மங்கள்வார் இன்னைக்கு காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். காலையில் வள்ளிக்கண்ணம்மாவின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்க வேண்டும். ஆமாம், காலையில் பாலை காய்ச்சி ஃபஸ்ட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். என்ன இருக்கு? டம்ளரில் விளக்கிய டம்ளரில் தூசி உள்ளதா? சில்வர் டம்ளர்னா தான் தூசியெல்லாம் தெரியும் மம்மி. ஆமாம், பழங்கு டம்ளர்னா தூசியெல்லாம் தெரியாதுல்ல. எந்த டம்ளர்? பழங்கு டம்ளர், இந்த கிளாஸ். அதுவும் தெரியும். அதுவும் தெரியும். தூசியோடய போட்டு பிடிச்சிடலாம். இல்லை தெரியும். அதுவும் படிச்சுட்டு தெரியும். ஆனால் அது கிளாஸு கையில் வாங்கி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். லேசாக மிஸ் பண்ணிட்டோம்னு இங்கே போயிடும், உடைஞ்சிடும். காலையில் சூரியன் வந்து விட்டார். சூரியனுக்கு ஒரு குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அழகினம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கொத்தமல்லி சட்னி. அதனால் இட்லி பாத்திரம் ரெடியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரம் ரெடியாக இருக்கு. இட்லி தான் கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுக்கும் காம்பினேஷன். கண்டது இடி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் இன்றைக்கி எங்கேயும் பிளானிங் மம்மி? இன்றைக்கெல்லாம் எங்கேயும் இல்லை. இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டு. நாளைக்கு இவன் காலேஜ் போகணும், அதனால் இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட் எடுப்பேன். நாளையிலேருந்து ஓடணும். இந்நேரம்லாம் போயிருக்கணும். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இந்நேரங்கள்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கணும். 2 வருஷம் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 வருஷம் படித்து முடித்தாதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கிட்டாவது காலேஜில் போய் வேலை பார்க்கணும். அது வரைக்கும் தம் முடிச்சுக்கிட்டு தான் படிக்கணும். அதுக்குள்ளே முடிக்கிறானா என்னன்னு தெரியல. சைக்கிள் டெஸ்ட் எழுதிட்டேன். ஒரு சைக்கிள் டெஸ்ட் எழுதிட்டேன். அடுத்து செமஸ்டர் எக்ஸாம் 3 பேப்பர் எழுதணும். அடுத்து என்ன எடுக்கிறதுன்னு என்ன கண்டுபிடிச்சிக்கவே இல்லை. இதில் என்னத்தை அவருக்கும் தெரியல, உனக்கும் தெரியல என்னத்தை பிடிக்கிறதுன்னு. அது யோசிச்சு தானே முடிவு பண்ண முடியும். ஏன்னா அப்புறம் பின்னாடி செலவழிச்சு விட்டு அது சக்ஸஸ் ஆகலைன்னா, அதனால் பணத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதுக்கு சொல்யூஷன் யோசிச்சு தான் பண்ணணும். இது பால் இருந்தால் டீ போட்டால் சரியாக வருமானு போடணும். அதை விட்டுட்டு தயிரை வச்சு டீ போட்டால். ஓ அப்படியா? தயிரும் வெள்ளையாக தான் இருக்குது. அதை வச்சு டீ போடுறேன்னு நீங்கள் நான் பெரிய ஆளுன்னு டீ போட்டிங்கன்னா அது தயிரும் வேஸ்ட்டு, டீ போடுறதும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு, 2 வருஷம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் கவனமாக செய்ப்பா அப்படிங்கிற ரைட் சொல்லி. அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லை. அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கக்கூடாது. என்ன டைம் போயிடும்னா நேரம் பொண்ணானது. டைம் எங்கேயோ போகுது. நல்லா வருவேன். ஆல்ரெடி விளக்கேற்றிட்டிங்களா? விளக்கேற்றிட்டேன். அப்புறம் நம்ம பொண்ணுக்கு பூ வச்சுட்டேன், இவருக்கும் வச்சுட்டேன். அங்கே பாருங்கள் காய், செம்பருத்தி பூ 2 தான் இருந்துச்சு, அதனால 2 தான் இருந்துச்சு. 2மே பொன்னையா சாமி தானா? ஆமாம், இதுவும் பொண்ணு அதுவும் பொண்ணு. குதிரையில் இருக்காரு பாரு. ஆமாம், குதிரையில் இருக்கிறார். குதிரையில் இருக்கார். குதிரைனா குதிரை மேலே இல்லை, குதிரைக்குள்ளே இருக்காரோ? குதிரை மேலே தான் இருக்காரு. குதிரை மேலே. பிள்ளையார் கடவுளே முழுகுடி பண்ணா, குரு பகவானே, திருப்பதி வெங்கடாஜலபதியே, மகாலட்சுமி தாயே,
முருகனே, எல்லா தெய்வங்களும். இது கருப்பர். எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது என்ன வள்ளிக்கு நம்ம சைடில் கருப்பர் பொன்னன்னு பிடிச்சிருக்கீங்க. ஆமாம். சென்டர்லலாம் சாந்தமான சாமி வச்சுருக்கீங்க. என் பொண்ணு நடுவில் இருக்காரு. ஒரு பொண்ணு நடுவில் இருக்காரு. நமக்கு படம் இப்படி மாட்டினா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆணி அடிச்சு இப்படி இந்த இடத்துல மாட்டினோம்னா. நீங்கள் தான் லாபம்னு எழுதிருக்கீங்களா, அப்புறம் எப்படி மாட்ட முடியும்? இல்லை, இங்கிட்டெல்லாம் மாட்ட வேண்டியதேன். முள்ள முடிப்புண்ணா கடவுளே. அப்படி மாட்டி தானே வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம், நல்ல ரிச்சான வீட்டிலலாம் மாட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், அதை எடுக்க மாட்டாங்க. நம்மளும் இப்போ சொந்த வீட்டு தானே மாட்டி வைக்கலாம். ஆங்கி அடிச்சு இங்கே இப்போ தான் விளக்கேற்ற போகிறேன் ஃப்ரெண்ட். என்ன சவுண்டெல்லாம் வருது? இருப்பு சட்டி. மகாலட்சுமி தாயே, சிறியே, எங்களுக்கு நல்ல ஆசை கொடுத்தாயே. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கொய்யாக்காய் வச்சு பண்ணலாமா? கொய்யா பழம் வச்சு பண்ணலாம், காய் வச்சு பண்ணக்கூடாது. பழங்கள் வச்சு பண்ணலாம். காயை வச்சு பண்ணலாம். காயை வச்சு பண்ணலாம். பழங்கள் பண்ணலாம். வள்ளிக்கு நம்ம சனி பயிற்சி பெயர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தோணுது? சனி பயிற்சி என்னவோ ஒரு சிலர் பெயர்ந்துருக்குங்கிற, ஒரு சிலர் பெயர்லைங்கிற, எல்லாமே என்ன நடக்கணுமோ அதே நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்கு? காலத்தை இப்படியே தள்ளிட்டு போயிடுது. சனி பயிற்சியில் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையெல்லாம் இருக்கு. அதில் என்னவோ நல்லதுன்னு சொல்கிறாங்க, தெரியல. எனக்கெல்லாம் தனுசு ராசிக்கலாம். திருநள்ளாறு போலையா? திருநள்ளாறு போய் ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸு திருநள்ளாறு நானும் வேணும் போனோம். நம்ம வீட்டிலேருந்து போகாமல் முத்துமினா வீட்டிலேருந்து, என் மக வீட்டிலேருந்து போனோம். அங்கே போயிட்டு அந்த இதுக்குள்ளே குளிக்கையெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுச்சு என்னைய. இன்னொரு பையன் வேற மாதிரி பையன் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தேன், இல்லைன்னா போயிட்டுப்பேன் நான். பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதே செருப்பு வந்து போச்சு. கோயிலுக்கு போகும்போதே பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே செருப்பு வந்து போச்சு. என்ன, அதுலேருந்து எனக்கு திருநள்ளாறு போகிறதுனா பயமாக இருக்கு. தண்ணியும் ஓடுது, அதில் தண்ணி ஓடுது, எண்ணெயும் பாசியமாக கிடக்கு. அவ்வளோதான். எண்ணெயாக தேய்ச்சிட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிக்கிறாள், பாசியும் எண்ணெயுமா கிடக்கு. அவ்வளோதான். இப்போ எப்படி கிடக்குன்னு தெரில. அதனால பயமாக இருக்கு. அதனால நான் அத்தோடு இனிமேல் போகிறது இல்லைன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். போனால் குளிக்கக்கூடாது, சும்மா வேணா சாமி கும்பிட்டு வரணும். தலையில் தண்ணியை துளிச்சு விட்டு. ஆனால் இங்கே பெரிய நேர்த்திக்கடனே இங்கே எல்லோரும் குளிக்கிறாள் இல்லை? ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு குளிக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இவர் சன் டிவியில் சொல்கிறாருல ஒரு வயசானவர், அவரெல்லாம் குளிக்க வேண்டாம், சும்மா தலையில் தண்ணியை துளிச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டு தானம் கொடுக்கறத கொடுத்துட்டு ஒரு 5 பாக்கெட் சாதம் பாக்கெட்டை வாங்கி தானம் கொடுத்துவிட்டு அர்ச்சனையை பண்ணிட்டு சாமி அந்த சிவனை பார்த்து கும்பிட்டு வரணுமா அவசியம். சனீஸ்வர பகவானை மட்டும் பார்த்து கும்பிட்டு வரக்கூடாது. சிவன் இருக்காரு, அந்த சிவனையும் பார்த்து கும்பிட்டு வரணுமா. நீங்கள் போய் எவ்வளோ நாள் ஆச்சு வெளிக்கணும்? நம்ம போய் இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போனோம். 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும். கார்த்திகை அப்பா வீட்டில் இருக்கல 98 அவளுக்கு கல்யாணம் ஆன புதுசில் 2018 2018 போனோம். 2019 தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணது. இங்கே வேறு அடுப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா.
அடுப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புது அடுப்பு மாதிரியே இருக்குது. நேற்று தொடச்சது அவ்வளோ நீட்டாக தொடச்சிருக்கேன் பார்த்தியா. நான் டெய்லியுமே தொடச்சிருவேன் அடுப்பெல்லாம், நீட்டாக தொடச்சிருவேன். எலுமிச்சம்பழம் போட்டு தொடச்சிங்களா சும்மாவா? எலுமிச்சம்பழம் போட்டு தான் தொடச்சேன்னு நினைக்கிறேன். நேற்று எலுமிச்சம்பழம் தான் போட்டு தொடச்சேன். அதனால தான் இப்படி இருக்குது புதுசாக. சும்மா தொடச்சா அப்படி இருக்காது. இந்த இருக்குல்ல எலுமிச்சம்பழம் போட்டு தான் தொடச்சேன். இந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு அது போட்டு தொடச்சா தான் பளபளன்னு இருக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு கரையெல்லாம் போக்கக்கூடியது இருக்கு. ஆமாம். அப்புறம் சட்னி காயப்படுங்களா? ஆமாம், சட்னி காயிடும். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், என்னமோ வாடி போச்சு. ஐயோ, மைனர் மிஸ்டேக் ஆகிப்போச்சு கைஸ். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். முன்னாடி ஒரு வாட்டி இப்படி வச்சுருக்கேன். இது தண்டு சரியில்லை. இது தண்டு சரியில்லைன்னு வர சொல்லிட்டீங்களோ? ஆமாம், இப்படி தெரிஞ்சுதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. சரி, இப்போ வதக்கிட்டு தானே அரைக்க போகிறோம். கொத்தமல்லி புதினாவெல்லாம் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னியும் செய்யலாம், நல்லது உடம்புக்கு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி செய்கிறாங்க, அது நல்லா. கருவேப்பிலையும் நல்லது. கருவேப்பிலை சட்னியும் செய்யலாம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஆயா என்ன செய்வாங்க? கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை குழம்பே வைப்பாங்க மத்தியானத்துக்கு. கருவேப்பிலை குழம்பு எந்த காயும் போடாமலா? ஆமாம், கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலையை அரைச்சி என்ன பண்ணி குழம்பு நல்லா இருக்கும். அது எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு கருவேப்பிலையும் அரைப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணதில்ல? நான் பண்ணதில்லை. நமக்கு தான் ஏதாவது காய் ஏதோ ஒன்று சமைச்சிடுறோமே. அப்போல்லாம் காய் கிடைக்காது. ஏதாவது காய் வாங்காமல் கொள்ளாமல் புள்ள குட்டிகளாக இருந்தோம்ல, சிரமம். காய் கிடைக்காது, அதனால அதெல்லாம் தேடி சமைப்பாங்க. முருங்கைக்கீரை நிறைய சமைப்பாங்க. முருங்கைக்கீரை நல்லதுங்கிறாங்க. ஆயாவெல்லாம் முருங்கைக்கீரை நிறைய சமைப்பாங்க. முருங்கை மரம் இருந்துச்சு. அப்போ அது பறித்து சமைக்க, பறித்து நிறைய உருவி சமைப்பாங்க. வீட்டில் மரம் இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம். ஆமாம், அது ஒரு சௌரியம். நினச்சா பறிச்சுட்டு வந்துடுவாங்க. நேரமாக பறிச்சுட்டு வந்து உருவிடுவாங்க. வள்ளிக்கு நம்ம டெய்லர் மாதிரி இறங்கிட்டீங்க. டெய்லர் அது கையில் ஒடிக்க வர மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்கு. அதனால தான் இப்போ இப்படி பண்ணுறோம். இப்போ எல்லாருமே கத்திரிக்கோளில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஈஸியாக போயிடுது. ஈஸியாக தானே இருக்கு. இவ்வாறு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா எடுத்து கொடுத்துருக்கேன். காஞ்சி போயிருக்கு. காஞ்சி போச்சு அப்படியே. அவங்க இன்னைக்கு போட்டு வச்சா காஞ்சி தானே போயிடும். என்ன பண்ணுவாங்க? அதனால தான் அள்ளி கொடுக்குறாங்க. நைட் நேரம்னா அள்ளி கொடுக்குறாங்களே, என்ன காரணம்? காய்கறிகள்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படி. இதில் கெட்டு போகிறதே அதிகம் இருக்கும். ஆமாம், காய்கறி கடையிலே நஷ்டம் தான் இருக்கும் இல்லையா? நஷ்டமாக இருக்கும், லாபமாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டு போயிடும். அவங்க ஒரு மூட்டை வெங்காயம் 500 1000 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. நம்மள்ட்ட ஆமாம், ஒரு ஆள்கிட்டே 100 ரூபாய்க்கு வெங்காயம். அப்போ 10 பேர்கிட்ட என்னாச்சு? ஆனால் அது 15 பேர்கிட்ட இருக்கும் வெங்காயம். 500 அதுலேயே லாபம் கிடைக்கும் ஒரு மூடையில். அந்த மாதிரி லாபம் கிடைக்கிறதுல தான் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. இது அவங்களுக்குமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்களோ. ஃப்ரீயாக தர மாட்டாங்க. 250 ரூபா மொத்த மூடையன்னு கேட்பாங்க. அப்படி
வலிக்கு நம்ம அளந்து விட்டுறாங்க கைஸ். அளந்து இல்லை, அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் பார்த்து விட்டுறேன். கெட்டதெல்லாம் போட்டு சாப்பிட முடியாதுல்ல. ஆமாம், டேஸ்ட் இருக்காது. நல்லதையும் கெடுத்து போடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் நல்லாவே இல்லை. எங்கள் ஊர் கோயிலில் மே மாதம் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். மே 6 பூச்செறிதல் ராயபுரம். மே 6 பூச்செறிதல் அன்னைக்கு தான் பால் குடம் எடுக்கணும், டோக்கன் வாங்கணும். அது என்ன கிழமை வருது தெரியல. உனக்கு லீவ் கொடுப்பாங்களாடா? செவ்வாய்க்கிழமை தான் வரும். செவ்வாய்க்கிழமை தான் வரும். அங்கெல்லாம் எப்பவும் செவ்வாய்க்கிழமை தான்ப்பா. ராயபுரம்லாம் செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை தான் பூச்செறிவாங்க. செவ்வாய்க்கிழமை தான் காப்பு கட்டுவாருக்கு. எல்லாமே செவ்வாய்க்கிழமை. அதாவது காப்பு கட்டுறதுங்கிறது ஃபஸ்ட்டு காப்பு கட்டுவாங்களா பூச்செறிவாங்களா? பூச்செறிஞ்சிட்டு தான் காப்பு கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் முன்னாடி பூச்செறிஞ்சிருவாங்க. ஆமாம். அப்புறம் ஒரு 5 நாள் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து திருவிழான்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளும் இத்தனை வருஷமாக போகிறோம், ஒன்றும் தெரியல. ஆனால் 10 திருவிழா இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆமாம், முதல் திருவிழா எல்லா ஊர்லேயும் இருக்குது. 2ஆம் திருவிழா, 6ஆம் திருவிழா தான் விசேஷம்ண்ணா. ஆமாம், 6ஆம் திருவிழா நல்ல விசேஷமாக இருக்கும், கிராண்டாக. 6 நம்ம வீட்டு மண்டை எப்படி, 10ஆவது மண்டை எப்படி. தேர் அன்னைக்கா? தேர் 9ஆம் திருவிழா, 10ஆம் மண்டை எப்படிதான் சத்தாரணம். அதில் என்னொன்று வாங்க, அதில் சாமி இந்த இதில் வரும், தண்ணிக்குள்ளே தெப்பத்தில் வச்சு சாமி தூக்கி விடுவாங்க. தெப்பத்தில் உட்காந்துட்டு வருவாங்கல்ல பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு. அதே சாமி நைட்டு 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெப்பத்தில் ஊருவாங்க. ஆமாம், எல்லாரும் பாப்பா கூட்டமெல்லாம் நிற்கும். அப்புறம் அங்கேருந்து வந்து ஊஞ்சலில் வச்சு ஆடுறதான். ஆமாம், அப்புறம் விடிஞ்ச உடனே கொண்டு போய் உள்ள வச்சு. ஆமாம், ஊஞ்சல் வச்சு ஆடுறது நல்லா இருக்கும். நான் ஒரு வருஷம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தது இல்லை. நம்மளால முடிஞ்சது கூட நம்மளால செய்ய முடியல. வர ஒரு திருவிழாவை ஃபுல்லாக கூட பார்க்க முடியல. அதுக்கு நம்ம வேற இடத்துல இருக்கிறோம். ஆமாம், அதே இடத்துல இருந்தாலே எல்லா விஷயமும் எல்லாரும் எல்லாத்துக்கும் போயிடவும் முடியல. எங்கேயும் திருவிழா இருக்குது, ஆனால் நம்ம எல்லா இடத்துக்கும் போகல. தேருக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, ஆமாம், அர்ச்சனை பண்ணுவீங்க. ஆமாம், இவ்வளோதான். இதுதான் சமைக்கணும். சட்னி வைக்கணும். சட்னி வைக்கணும். அதையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். இதை கழுவி விட்டு தேங்காய் திருவி விட்டு இதை வதக்கி விட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டால் தொட்டுக்க ரெடி. தொட்டுக்க ரெடி. வெங்காயம் உரிக்கணும். வெங்காயத்தை உரிச்சிட்டோம்னா சரிவா. டீ சாப்பிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க டீ சாப்பிடலாம். டீ பாரு இதாகிடுச்சு, அந்த ஆடை மாதிரி போட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். இனிமேல் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கேன், டிஃபன் பண்ணையில் காட்டுறேன். டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த இது வேணுமோ எடுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, கொத்தமல்லி சட்னி. எத்தனை நடை இட்லிமா? 2 நடை இட்லி. இது 7 14 இட்லி.
கொத்தமல்லி சட்னி. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பாருக்கு நறுக்கி வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சுட்டேன், வெண்டைக்காய் சாம்பார். இது பார்த்தீங்கன்னா பூக்கோசு சுடுதண்ணியில் இட்லி சட்டியிலே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இட்லி சட்டியில் அந்த அடிச்சட்டியிலே போட்டு வச்சுருக்கேன். அது புழுவெல்லாம் இருந்தால் செத்து போட்டோம்னா அதிலே போட்டேன். புழு இருக்குமா பூக்கோசு? ஆமாம், பூக்கோசில் புழு இருக்கும். பூக்கோசு எதில் காய்க்கிறது அது தெரியல, பூக்கோசு எதுலேன்னு தெரியல. ஆனால் புழு இருக்கும்பாங்க, அதனால சுடுதண்ணியில் போடணும். நான் தண்ணி வைக்காமல் இட்லி சட்டியில் அடியில் வைக்கிற தண்ணியில் இட்லி தள்ளின உடனே அதில் போட்டேன். அதுவும் கொதிக்கிற தண்ணி தானே, அதில் போட்டாவே செத்து போயிடும். அது நல்ல தண்ணி தானே வைக்கிறோம், அதனால. இல்லைன்னா பழசனை எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு தனியாக சுடப்படும், அதுக்கு தனியாக கொதிக்க வைக்கணும். இதுன்னா அது இல்லை. வெண்டைக்காய் சாம்பார் வைக்கணும். இதுக்கு பூக்கோசு மசாலா போடணும். இதுக்கு தேங்காய் அரைச்சினா எனக்கு பிடிக்காது, என்னன்றன்னு புரியல எப்படி வைக்கிறதுன்னு. தேங்காய் லேசாக அரைச்சி ஊற்றுவா, வேண்டாமா? இது மாதிரி செய்வீங்களா? அந்த அவியல் மாதிரி செய்வாளே அது மாதிரியா? அந்த மாதிரி தான் வரும். ஆமாம், இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாம கூட பண்ணலாம், வேக வச்சுட்டு. உங்களுக்கு இது பூக்கோஸில் அவியல் பண்ண தெரியுமா? பூக்கோஸில் என்னென்ன பண்ணுவாங்க? பூக்கோஸில் இது மசாலா மாதிரி போடலாம், அதுதான் இப்போ நம்ம போடலாம்ங்கிறது. மசாலா மாதிரி போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி பண்ணலாம். அப்புறம் பூக்கோஸில் இது கடலை மாவு எடுத்து அதில் பஜ்ஜி மாதிரி போடுவாங்க. பூக்கோசு இப்படி ஒன்னொன்னா எடுத்து இப்படி தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு சுடுதண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பஜ்ஜி மாவு பத்துக்கு கலந்துட்டு இந்த பூக்கோசை போட்டு எடுத்து எண்ணெயில போட்டு வேக வைக்கணும். எல்லாம் மொறுமொறுன்னா நல்லா இருக்கும். அப்படி இருக்கும். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரியா? ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும். பூக்கோஸ்ல நிறைய பண்ணலாம். நான் இப்போ வாங்க மாட்டேன், இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முட்டைக்கோசுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க, அதனால வாங்கிட்டேன். வாங்கிட்டேன். ஆமாம், ரெண்டாவது ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இல்லைன்னா 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. பூக்கோசெல்லாம் சாதாரணமாக வாங்குற மாதிரி இல்லை, இன்னைக்கு 20 ரூபா தானே, ரேட்டும் அதிகமாக இருக்கும். பூக்கோசெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்காதான்னு நினைக்கிறேன், ரேர் தான். தெரியல, அப்படித்தான் ரொம்ப குளிர் பிரதேசத்தில் கிடைக்கும் போல. ஒரு வாட்டி இது போட்டிங்களே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் பஜ்ஜி மாவுள்ள மாதிரி நினச்சிட்டு. அது இங்கே போடல, முத்துமீனா வீட்டில் போட்டோம்ல, இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்களே. ஓ, நான் அந்த மாதிரி தான் போட போறீங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி போடல, அது சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு தான் பண்ணலாம். இது மத்தியானம் சமையலுக்கே போட்டேன். தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிட்டேன். தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் மசாலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிற வேலை பெரிய ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணிட்டோம்னாவே சமைச்சு முடிச்சிட்டோம்னு அர்த்தம். நறுக்கிற வேலையே பெரிய ப்ராசஸ். காய் நறுக்கிறதுக்கே ஒரு ஆள் தனியே வைக்கணும். அதனால தான் இந்த கல்யாண மண்டபத்துலலாம் காய் நறுக்கிறதுக்கே ஒரு ஆள் வைக்கிறாங்க. ஆமாம், எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இல்லை, அதுவும் தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இதை அடுப்பில் போட்டு திறக்கிறது அது கூட ஈஸியாக பண்ணிடலாம். நறுக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. தோல் உரிச்சு எல்லாத்தையும் நறுக்கி அது செத்த இவ்வளவு வருது காய்கறியில், செத்த மட்டும். செத்த எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், செத்தையை செடித்தூருக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் நான். வெங்காயத்தூர்லாம் செடித்தூரில் போட்டால் அது நல்லா ஒரு உரமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த கத்திரிக்காய்க்கு அடியில் போட்டு வச்சுருக்கேன். அது திரும்ப வேக வைக்கணுமா? இல்லை வேக வைக்கிறது இல்லை, இது இப்படியே அள்ளிட்டு மசாலா போட வேண்டியது. சட்டி வேக வச்சோன்னா கொதிச்ச தண்ணி தானே, ஹீட்டான தண்ணி தானே, ஹீட்டான தண்ணி தான். இதை வடிகட்டிட்டு மசாலா ஐட்டம் போட வேண்டியது, அவ்வளோதான். நீங்கள் வெண்டைக்காய் சாம்பார் இதுவா லஞ்சு? மசாலா அவ்வளோதான். சாதம் வடிக்கணும். நம்ம ரொம்ப வெஞ்சனம் பண்ணாலும் நம்ம 2 பேர் சாப்பிட முடியல இல்லை, இல்லைன்னா 3 வெஞ்சனம் கூட பண்ணலாம். வெஞ்சனம் நிறைய கிடக்கு, ஆனால் டெய்லி சாப்பிட முடியல. நம்மளால கீழே எவ்வளோ போடுறோம், நாங்கள் நிறைய கீழே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி இது எல்லாம் சாப்பிட முடியலன்னு நிறைய கீழே போடுறோம். ஏன் அளவா பண்ணி ஒழுங்கா அளவா பண்ணாலும் எப்படிதான் இருந்தாலும் கூடி போயிடுது. அந்த காலம்லாம் யார்ட்டையும் கொடுக்கலாம், இந்த காலம்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க.
அதுக்கு ருசியாக சமைக்காட்டியே நம்ம கொடுக்குறத வாங்காதுங்க. அதனால கீழே தான் போடுற மாதிரி இருக்கு. அந்த காலம்லாம் பழைய குழம்புலாம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போவோங்க சாப்பிட. இந்த காலம் அதெல்லாம் வாங்காது, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. மீன் பீஸ் கூட கொடுத்தா ஆமாம் அப்படி பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு கொடுப்பானே, நம்ம கீழே போட்டு போயிடும். பணம் காசு கொடுத்தா மட்டும் வாங்கி அது மட்டும் வலிக்காமல் வாங்கிக்க ஒட்டிக்கிறட்டி. மீதி எல்லாம் ஆமாம் பணம் காசு கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிங்க. கடைசி அது சாப்பிட்றது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பண்ணுறது பயங்கரமாக பண்ணுது. பார்ப்போம். இந்த பருப்பை வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. எத்தனை விசில் விட்டீங்க? 2-3 விசில் விட்டேன். குக்கர்னாவே 3 விசில் தான் விடணும். ஆமாம். ஹார்டாக உள்ளதுக்கு மட்டும் கூட விசில் விடலாமா? ஆமாம் கூட விசில் விடணும். நிலக்கடலை இந்த மாதிரி கொண்டைக்கடலைக்கெல்லாம் கொஞ்சம் கூட, பாச்சி பயிறு இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தான் விசில் விடணும். ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தாளிச்சு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, தாளிச்சு விட போகிறேன். வெண்டைக்காய் சாம்பார். இப்போவே சாம்பார் வச்சுட்டிங்கன்னா ஆறி போயிடுதா? அதெல்லாம் ஒன்றும் ஆறாமல் இருக்கிறதுக்கு ஹாட் பேக்கில் வைக்கணுமா? ஆமாம் ஆறி போனால் என்ன, இந்த சூடாக தானே இருக்கு இப்போ வெயில். என்ன எள்ளு கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கிறேன். பெருங்காயம் கவரில் வைத்திருக்கிறார்கள். வெண்டிக்காயை போட்டு வதக்கிக்குவோம் முதல்ல. அதில் இது பச்சை இல்லாமல். வெண்டிக்காய் தானே இந்த கணக்குக்கு சொல்லுவாங்க. ஆமாம் வெண்டிக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா வளரும்ப, மூளை வளரும்ப. அதில் இந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும். ஆமாம் ஒரு வெண்டிக்காய் சாப்பிட்டா அரிக்குன்னு சொல்கிறாரு. வெண்டிக்காய் அரிக்காது, என்ன புதுசாக சொல்கிறேன். வெண்டிக்காய் எந்த காலத்தில் அரிச்சு? இப்போ வேறு எந்த கருணக்கிழங்கு? கருணக்கிழங்கு தான் அடிக்கும், வெண்டிக்காய் எல்லாம் அரிக்காது. வெங்காயம் தக்காளி டு ஆட் வெங்காயம் தக்காளி. மல்லிகை நம்ம செஃப் ஆகிடுவாங்க. செஃப் ஆகிட வேண்டியது. தக்காளி ஒவ்வொரு வியூஸ் சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடக்கூடாதுங்கிறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடலைன்னு வச்சுக்க 2 நாள் கூட இருக்காது நம்ம வாங்குற தக்காளி. ஏன் கெட்டு போயிடும். ஆமாம் இந்த வெண்டைக்காய் வேகட்டும். இப்போ வெண்டைக்காய் வேகட்டும். விசில் வைக்க வேண்டும். விசில் வைக்க வேண்டும். எங்கே அடங்கு. இதை வடிகட்டிட்டு வரணும். இந்த வடிகட்டிட்டு இந்த இதே வடிகட்டி இதில் இதை வடிகட்டிட்டு வந்துட்டு மசாலா போடலாம். மசாலா போட போறீங்களா? மசாலா காலிஃப்ளவர் பக்கோடா, அது மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா தான் நான் சொல்கிறது. இந்த கடலை மாவு போட்டு காலிஃப்ளவர் பக்கோடா தான். அது கடலை மாவு நினச்சி, கடலை மாவில் நினச்சி. என்ன பலருமே தனி டேஸ்ட்டாக இருக்கு. மம்மி அது அது தெரியல, என்ன ஏன் ருசின்னு தெரியல. எண்ணெய் கூட ஊற்றினா எதுக்குமே, எண்ணெய் கூட ஊற்றினா எதுக்குமே ருசியாக தான். இந்த ஒரு விசில் வந்துட்டோம், நிறுத்திடும். பட்டை சோம்பு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்க பட்டை சோம்பு, பட்டை சோம்பு, சோம்பு இங்கே.
அந்த காலத்தில் வாசனை இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. வெங்காய தக்காளி பூண்டு அடிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுவோம், வளர்ந்து கல்லுப்பு கருவேப்பிலை அங்கே கொண்டு விற்கிறதுனால கருவேப்பிலை டப்பாவோட வெளியே எடுத்தாந்தோம்னா கருவேப்பிலை காஞ்சி விடுது. ஒவ்வொரு வாட்டியும் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது சமைக்கிறது. ஃப்ரிட்ஜு கிச்சனில் இருக்கிறதே பெட்டர். கிச்சனில் இருந்தால் அப்படி திரும்பும் போதே எடுத்துக்கலாம். அதுதான் பிளான் பண்ணலாம். அதான் ஈஸி. இன்னும் நிறைய பேர் புளியெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு வைக்கிற புளி கருத்து போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காரு. ஃப்ரிட்ஜுக்குள்ள இடம் இருக்குமா தெரியல. அவங்க பெரிய ஃப்ரிட்ஜாக வச்சுருக்காரு. நம்மளோட சின்ன அவங்களாம் பெரிய ஃப்ரிட்ஜாக வச்சுருக்காரு. இப்போ இந்த காலிஃப்ளவர் போட்டாச்சு. காலிஃப்ளவர் போட்டாச்சு. ஆமாம். காலிஃப்ளவர் நம்ம கிண்டுறனாலலாம் உடஞ்சிடாதுல்ல, கனமாக தானே இருக்கும். ஆமாம். அது காலிஃப்ளவர் எப்படி வெந்துருச்சான்னு பார்க்குறது, உள்ள அந்த வெள்ளையை அமுக்கி பார்க்கணுமா? காலிஃப்ளவர்லாம் பூ இதுவாக தானே இருக்குது, ஸ்மூத்தாக தானே இருக்குது, சீக்கிரம் வந்துடும். மஞ்சத்தூள் ஆட் மிளகாத்தூள். கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா வெந்துடும். அது என்ன வலிக்கணும் மேம்? தோசை திருப்பியில் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், இன்னைக்கு உள்ள இதிலே நான் பண்ணியாச்சு எல்லாமே. வேறு கரண்டியே எடுக்கலை. சக்ஸஸ். இதான் கையில் கிடச்சிச்சு, இதை வச்சே பண்ணிட்டேன். இந்த பாரு வெந்துருச்சு. இந்த இப்படி நேரம் குத்தும் போதே இந்த பாரு இது கட்டாது, அதனால வெந்துடும். இது 5 நிமிஷம் வெந்துடும். இந்த முட்டை கிரேவி பண்ணுறோம். ஆமாம். தக்காளி என்னமோ டேஸ்டாகவே இல்லை. தண்ணி ஊற்றணும் சொன்னீங்க. தண்ணி இதை கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். அது ரொம்ப ஊற்றினா இதாகிடும். கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். வேகட்டும். இதுக்கு புளி கரைச்சி ஊற்றணும். கொஞ்சம் புளி இப்போவே கரைச்சி ஊற்றிடுவீங்களா? ஊற வச்சுக்குவோம், போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு வந்து கரைச்சி போதும். புளிக்கு இந்த டப்பா. ஆமாம், புளிக்கு இந்த டப்பாவை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா ஏன்னா புளி கூட தானே போடுறோம், அதனால அந்த டப்பாக்கு தான் அழகாக இருக்கு. ஆமாம், அழகாக இருக்கு புளிக்கு அந்த டப்பா. ஆனால் அந்த அதில் ஏதோ ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒயர் எடுத்துக்கிட்டு வருது. காட்டுறேன் பாரு, அதுவுமே லூஸ் ஆகிக்குது. இந்த பாரு, இந்த டப்பாக்குள்ள இதுலேயும் இல்லை. அதனால மூடி கிச்சன் மூட வர மாட்டேன். இந்த இது கொடுத்துருக்காங்க பாரு, வாஷர் மாதிரி, அதை எடுத்துக்குது. ஒன்றும் இல்லை, இந்த இது ஏதோ ஒரு டப்பியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுலேயும் இல்லை, எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் அமுக்கி வச்சேன். இந்த
இந்த இதில் தான் போடுது. இந்த எடுத்துக்கிட்டு நிற்கிது இந்த பற்றியா இந்த வாசல் அமுக்கி வைக்க வேண்டியதேன். இந்த அடிக்கடி திறக்கிறேண்ணா ஜீனி காப்பிக்கு போடலாம், அதனால எடுத்துக்கிட்டு வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது வேகட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றுனா ஊற்றலாம், நீனே வேண்டாங்கிற. பார்ப்போம், இதுலேயே நல்லா இருந்தால் சரி, இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்குவோம். கொஞ்சோண்டு வேணா தேங்காய் அரைச்சிக்குவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா கூட வந்துடும், நிறைய வந்துடும். கிரேவியே கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்லையா? இது சாப்பிட்டு பாருப்ப வெந்திருக்கும். இந்த இதில் வைக்கிறேன், எதோ எடுத்துக்கிறேன், வெந்துடும். நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேகும், இன்னும் கொஞ்சம் அது. சரிவா, நம்ம சாப்பிட்டு வருமா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இட்லி இது புதினா கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இறக்கையில் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். சமைச்சிட்டேன் பாருங்கள். லஞ்சு சுட சுட சாதம், வெண்டைக்காய் சாம்பார், இது பூக்கோஸ் வந்து மசாலா எட்ட முட்டை, இதுதான் தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மகிட்ட லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.